உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் பயண நேரத்தை 3 மணி நேரமாக குறைக்கும் வகையில் புதிய பசுமை வழி விரைவு சாலை திட்டத்திற்கான நடவடிக்கைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவுபடுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டுமென்று முதலமைச்சர் விஜய் மத்திய அரசிடம் வலியுறுத்தியதை தொடர்ந்து பணிகள் வேகமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை வெளிவட்ட சாலையின் சிங்கப்பெருமாள் கோயில் சந்திப்பில் தொடங்கும் இந்த விரைவு சாலை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வழியாக திருச்சியை சென்றடையும். சுமார் 300 கிலோமீட்டர் நீளத்தில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள இந்த திட்டத்திற்காக 90 மீட்டர் அகலத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. 6 வழிச்சாலையாக உருவாகும் இந்த பாதையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் இயக்க அனுமதி வழங்கப்படும். வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் சென்னை, செங்கல்பட்டு இடையே ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை இது குறைப்பதுடன் தென் மாவட்டங்களுக்கு விரைவான சாலை இணைப்பை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு இணைப்பு சாலைகளும் அமைக்கப்பட உள்ளதால் பல பகுதிகள் நேரடி பலன் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சாலையின் சில பகுதிகள் வனம் மற்றும் மலைப்பகுதிகள் வழியாக செல்ல வேண்டியிருப்பதால் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதில் சவால்கள் உள்ளன. இருப்பினும் நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான அனுமதிகளை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்து கட்டுமான பணிகளை விரைவில் தொடங்க NHAI திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் நிறைவேறினால் சென்னை, பெங்களூரு விரைவு சாலைக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டின் 2வது தேசிய விரைவு சாலையாக இது அமையும் என்பதால் மாநிலத்தின் சாலை உள்கட்டமைப்பில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.